ஐயோ முடியலையே கடவுளே, காய்ச்ச போட்டு இப்படி வாட்டுதே. சீக்கிரம் கூப்பிடுறி அந்த சாமியார, அப்படியே நின்றுக்கிட்டு கிடக்குறா சில மாதிரி. இருக்கலவி கூப்பிடுறேன், அதுக்குள்ள லொட லொடந்த. ஏண்டி என்னால முடியலடி, காய்ச்ச போட்டு வாட்டுதுடி. ஐயோ கூப்பிடுறி. சாமி சாமி. என்னம்மா சொல்லுங்க, யாருக்கு என்ன பிரச்சனை? சாமி, இந்த கிழவிக்கு தான் நைட்டுல இருந்து ஒரே காய்ச்சலா இருக்கு. எம்மா என்னம்மா சொல்கிற நீ? காய்ச்சல்னா ஆஸ்பத்திரிக்கு போங்க, டாக்டரை பாருங்க, அவர் ஊசியை போடுவார், மாத்திரையை கொடுப்பாரு. அதுக்கு எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? ஐயோ உன்னைய போய் கூட்டிட்டு வந்தேன் பாருடி, தெளிவா சொல்லி தொலைடி. ஐயோ சாமி அப்படி கிடையாது. நேற்று நைட்டு ஏதோ கனவு கண்டுருச்சான், அதுல இருந்து இப்படி முடியாம இருக்கு. ஓஹோ அந்த கதையா? சரி நீ இப்படி வந்துருமா. இந்த ஆளு எதுக்கு நம்ம கிட்ட வராருன்னு தெரியலையே. எம்மா என்ன கனவு கண்ட? அது அந்த பேய் கனவுல எதுவும் தர முடியாதுன்னு சொல்லிட்டேன். இந்தாம்மா என்னம்மா சொல்கிற? புரிகிற மாதிரி தெளிவாக சொல்லுவியா? அதை விட்டுவிட்டு நீ பேய் கனவு கண்டியா, பேய் ஒன்னே கனவா கண்டுச்சான்னு தெரியல. ஐயோ சாமி, கனவுல பேய்கிட்ட நான் உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன். அந்த பேய் உனக்கு என்ன கேட்டாலும் தருவியான்னு சொன்னிச்சு. நான் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஓ பேய் கனவு கண்டிருக்க, அதில் நீ பேய்கிட்ட என்ன வேணும்னு கேட்டிருக்க, என்ன கேட்டாலும் தருவியான்னு பேய் கேட்டிருக்கு, நீ முடியாதுன்னு சொல்லிட்ட, அதுதானே சங்கதி. அட பாவி மனுஷா, பேய் கனவு கண்டனே இப்போதான் நீ கண்டுபிடிக்கிறியா? ஐயோ ஏம்மா இங்கே வா. சொல்லுங்க சாமி. போய் எடுத்துட்டு வாம்மா. என்ன சாமி சொல்றீங்க? பாடி தாங்குமா? ஏம்மா சொன்னதை செய்யுமா, அதை விட்டுட்டு பாடி கீரின்னு கோவிலில் வந்து பேசிக்கிட்டு போ. என்னத்த பேசுகிறாங்க? ஐயோ ஒருவேளை போலி சாமியாரா இருக்குமோ? ஐயோ இன்னைக்கு கிளவி ரொம்ப பாவம். இந்தாம்மா உன் பேர் என்ன? அங்கே இருக்க அரசி. உன் பேரை கேட்கலாமா? உனக்குள்ளே இருக்கிய அது பேர் என்ன? எனக்குள்ளையா? ஐயோ சாமி என்ன சொல்கிறீங்க? ஏம்மா உனக்கு பேய் பிடிச்சிருக்குமா, அது உன் வாடையை கண்டுச்சு, இனி உன்னை விடாது. ஐயோ சாமி என்ன சொல்கிறீங்க? நான் பயந்துட்டேன் சாமி பேயை கண்டதில். அதுக்கு ஏதாவது மந்திரிச்சு கொடுப்பீங்கன்னு பார்த்தா பேய் ஈங்கிறீங்க. ஏம்மா நீ சாமியாரா நான் சாமியாரா? ஐயோ நீங்கள் தான். அப்போ வாயை மூடிக்கிட்டு இருமா. சாமி இந்தாங்க. கொண்டா கொண்டா. இது என்னத்துக்கு குச்சி? ஐய சந்தேகமே இல்லை, இந்த ஆள் போலி சாமியாரு தான். என்னம்மா? எனக்கு சரியாயிருச்சு, நான் வீட்டுக்கு போகிறேன். ஏம்மா போய் பிடிமா அந்த பொம்பளைய, அந்த பேய் இழுத்துக்கிட்டு ஓடுது பாரு. ஏய்யா ஐயோ. போமா. இந்த கிளவி எங்க போற நீ? அடி போடி, இவன் போலி சாமியாரா இருப்பான் போல இருக்கு. கனவு கண்டதுல பயந்துட்டேன்னு சொன்னா பேய் பிடிச்சிருக்குன்னு குச்சியை தூக்கிட்டு வரான். இரு கிளவி என்னன்னு தான் பாத்துருவோம். அடி முடியாது போடி, தள்ளிடி, வழியை விட்டு தொலைடி. சாமி சாமி இந்தாங்க பிடிச்சிட்டேன். அடியே உன்னைய போய் கூப்பிட்டுட்டு வந்தேன், அடி எப்படி பண்ணுற, விட்டு தொலைங்க. ஓடிடு. ஐயோ அம்மா வலிக்குதே. நீ யாரா இருந்தாலும் ஓடிடு. ஐயோ வலிக்குதே. ஏம்மா கூட்டிகிட்டு போய் இந்த அம்மாவை அடிச்சு அடியில் பயந்து ஓடி இருக்கும். சாயந்தரம் வாங்க, மந்திரிச்ச எலும்புச்சம்பளம் தாரேன். நான் இது தலைமாட்டில் வச்சுக்கிட்டு படுத்தேனா ஒன்றும் உண்டாது. போடா சொட்ட மாட்டேன். ஒன்றும் இல்லாத உடம்புல பேயின்னு சொல்லி அடியோ அடின்னு குச்சியை வச்சு அடிச்சு விட்டு பேய் அண்டாதான் முகரையில். கிளவி போவான். அடியே பார்த்து பத்திரமா கை தாங்களா கூட்டிட்டு போடி. முடியலை. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். சும்மா இருந்திருக்கணும் வாயை வச்சுக்கிட்டு. தேவையில்லாம அவன் கூட சண்டையை போட்டு அவன் இப்படி வீட்டை விட்டு போயிருந்தானே. அம்மா அழுகாதீங்கம்மா. இல்லடி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என்னாலதான் அவன் வீட்டை விட்டு போனான். அவனை அடிச்சிருக்க கூடாது நான். அம்மா வருத்தப்படாதீங்கம்மா, அவன் கோச்சிக்கிட்டு தானே போயிருக்கான். இன்னும் ஒரு 2-3 நாள் அவனே வந்துடுவாம்மா, கோபம் குறைஞ்சதுக்கப்புறம். எப்படிடி வருவான்? அவன் சொன்னதை கேட்டியா? மூஞ்சிலே முடிக்க மாட்டேன்லடி சொல்லிட்டான். அம்மா இங்கே பாருங்க, அவனை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல.
அவன் கோவத்தில் கண்ணு முன்னு தெரியாமல் பேசிட்டாம்மா. அவன் வந்துடுவாம்மா இன்னும் 2-3 நாளில். வந்துடுவான்ல, என் பிள்ளை திரும்ப வந்துடுவான்ல வீட்டுக்கு. அம்மா வந்துடுவாம்மா, நான் தான் சொல்கிறேன்ல. இன்னும் 2-3 நாளில் கோவம் குறைஞ்சதுக்கப்புறம் அவனே தன்னால் வீட்டுக்கு வருவான். வந்துடுவான்ல. வந்துடுவாம்மா. இங்கே நைட்லேருந்து எதுவுமே சாப்பிடல, கொஞ்சோண்டு கஞ்சியாவது கரைச்சி எடுத்துகிட்டு வரவா? இல்லடி, வேணாம். அம்மா கொஞ்சமாவது சாப்பிடுங்கம்மா, ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு முடியலைல்ல. வேணாம். அந்த அவன் ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவன் பேர் என்ன? ராசேஷா? ராசேஷா? ராகுல். ராகுல். அவனுக்கு ஃபோனை போட்டு கேளுடி, அவன் அங்கே வந்திருக்கான். நான் சரி நான் கேட்குறேம்மா. இல்லை, நீ இப்போவே கேளுடி, இப்போவே அவனுக்கு ஃபோன் பண்ணி கேளு. சரி இருங்க, ஃபோன் பண்ணுறேன். என்னடி இங்கே போதா? இங்கே போதுமா? யாரா ஃபோன் அடிக்கிறது காலையில்? ஹலோ, யாருங்க? ராகுல், நான் கார்த்தியோட அக்கா பேசுகிறேன்ப்பா. அக்கா சொல்லுங்கக்கா. தம்பி அது கார்த்தி அங்கே வந்தானா? அக்கா அது தம்பி அங்கே இருந்தானா கொஞ்சம் சொல்லுப்பா. அவன் நேற்று நைட்டு இங்கே சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு போகிறேன்ட்டு போயிட்டான். அதனால தான் அங்கே வந்திருக்கானா என்னன்னு கேட்குறதுக்கு தான் கால் பண்ணேன். சண்டை போட்டுட்டு வந்திருக்கானா? என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை இவன். ஹலோ, கேட்குதாப்பா? கேட்குதுக்கா. அக்கா அவன் இங்கே தான்க்கா இருக்கான். அங்கே தான் இருக்கானா? அவனை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கப்பா. என்னடி அங்கே தான் இருக்கானாமா? ஆமாம்மா. சரிங்கக்கா, நான் பார்த்துக்கிறேன். வைக்கிறேன்ப்பா. சரிங்கக்கா. அக்கா கால் பண்ணி சண்டை போட்டுட்டு வந்திருக்கான்னு சொல்கிறாங்க. இவன் என்னன்னா என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. அவன் எந்திரிச்சோன்ன என்ன ஏதுன்னு கேட்பான். அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, அவன் அங்கே தான் இருக்கான். அதுக்கு இல்லடி, என்னைக்கும் இல்லாமல் நேற்று ரொம்ப கோபமாக பேசிட்டான். நானும் வேற கையை நீட்டி விட்டேன், அதான் எங்கிட்டும் போயிட்டானோன்னு நினச்சிக்கிட்டேன். அம்மா நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க, எந்திரிங்க, கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிச்சிங்கன்னா சரியாயிடும். அம்மா அம்மாவை கூட்டிகிட்டு போய் படுக்க வை. அம்மா எந்திரிங்கம்மா, வாங்க. இவன் வேற நேற்று இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இது வேற அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இன்னும்ல வருத்தப்படும். எப்பா தம்பி, தம்பி, அண்ணே வாங்கண்ணே, உள்ள வாங்க. இருக்கட்டும்ப்பா. அம்மா இல்லையா வீட்டில்? ஆமாண்ணே, அம்மா வெளியே போயிருக்காங்க. இந்த இன்னும் ஒரு சத்த நேரத்தில் வந்துடுவாங்க. ஓ சரிப்பா சரிப்பா. நேற்று வந்து மெனக்கெட்டு சொல்லிட்டு போனியா? சரி அதான் காலையில் வரோன்னு சொல்லியிருந்தோமே, போவோம் அப்படின்னு இடத்த பார்க்கலான்னு வந்தேன். பரவாயில்லையண்ணே, சொன்ன மாதிரி காலையிலே வந்துட்டீங்க. ஆமாப்பா, நமக்குலாம் சொன்ன மாதிரி இருக்கணும், இல்லைன்னா சொல்லக்கூடாது. நல்ல பழக்கம்தான். அண்ணே இந்த இடத்துல தானே வீட்டை கட்டணும்? பரவாயில்லையா, இடம்லாம் நல்லா பெருசாக தான் இருக்கு. ஆமாங்கண்ணே, பின்னாடி இருக்க இடத்தோட சேர்த்து கட்டினா இன்னும் கூட கொஞ்சம் வரும். அதில் இப்போ வீடு இருக்கவும் அம்மா அது அப்படியே இருந்துக்கட்டும், இருக்கிறதுல மட்டும் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. அப்படியா? இப்போ இந்த இருக்க இடத்துல நல்லா தாராளமாக கட்டிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். அண்ணே எனக்கு கொஞ்சம் பார்த்து பொருள்லாம் நல்லா தரமானதாக போட்டு கட்டி கொடுக்கணும்னே. அதெல்லாம் பார்த்துக்கலாம்ப்பா, ஒரு பிரச்சனையும் இருக்காது. நல்லா நம்ம எப்போவுமே சிமெண்ட்லேருந்து சல்லிலேருந்து செங்கல்லேருந்து எல்லாம் தரமானதாக தான் நம்ம இறக்குவோம். அண்ணே வாங்க, என்ன ஊருக்குள்ள ஆளே இருக்கிறது இல்லை போலயே. அப்படி இல்லைம்மா தங்கச்சி, எங்க வெளியிடத்துக்கு வீடு கட்ட வேலை வந்தது போனா அப்படின்னா அங்கிட்டே தங்குற மாதிரி ஆகி போயிடுது. அதனால ஊருக்குள்ள பெருசா இருக்க முடியறதில்ல. ஆமாம் அதுவும் சரிதான். அங்கே வெளியூருக்கெலாம் போனோம்னா அப்புறம் இங்கேருந்து இங்கே வர்றதுக்கே அதுக்கு ஒரு தண்டைக்குழி ஆகி போயிடும். ஆமா ஆமா. சரி என்னண்ணே, இடம்லாம் எப்படி போதுமா, தாராளமா வீடை பார்த்து எப்படியும் நல்லா கட்டி விடலாம்ல? அதை தாம்மா தம்பிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். இடம்லாம் நல்ல தாராளமாக தான் இருக்கு, நல்ல வீடா நம்ம பார்த்து கட்டிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. தம்பி பிளான் எதுவும் வச்சிருக்கியா எப்படிப்பா? பிளான்லாம் இருக்குண்ணே. சரிப்பா, நீ என்ன பண்ணு,
அதை ஒரு வரைபடமாக போட்டு நீ கொண்டாந்து கொடு. அது படி பார்த்துட்டு என்ன ரேட்டு வருது, எப்படி கட்டலாம் என்னன்னு பார்த்து சொல்கிறேன். சரிண்ணே. நீங்கள் சாயந்தரம் வீட்டில் இருப்பீங்கள்ல? சாயந்தரம்லாம் வீட்டில் தான்ப்பா இருப்பேன். சரிங்கண்ணே. அப்போ நான் சாயந்தரமாக எடுத்துகிட்டு வந்து தாரேன். சரிப்பா. அப்போ நான் கிளம்புறேன். தங்கச்சி வரேம்மா. இருங்கண்ணே, காப்பி தனியாவது போடுறேன், குடிச்சுட்டு போகலாம். இல்லைம்மா வேணாம். காலையில் ஒரு டைம் தான் டீ காப்பி எல்லாம், அதுக்கு மேலே சாயந்தரம் தான். சரிண்ணே. வரேன்ப்பா. சரிங்கண்ணே. நல்லா தூங்கிட்டேன் போல இருக்கு. இவன் எங்க போனா? டேய் ராகுல், ராகுல். என்னடா எந்திரிச்சிட்டியா? ஆமாண்டா, இப்பதான் எந்திரிச்சேன். நீ எங்கடா போயிட்டு வர காலையிலே? ஃபுட்டு வாங்க போனேன். சரி, நீ போய் ப்ரஷ் பண்ணிட்டு வா, சாப்பிடலாம் 2 பேரும். சரிடா. இவன் கிட்ட கேட்கலாமா வேணாமா? இந்த மாப்பிள்ள இதை சாப்பிட்றா. நீ சாப்பிடலையாடா? இல்லை மாப்பிள்ள, எனக்கு பசிக்கல. கொஞ்சமாவது சாப்பிட்றா, இதுலயாவது பாதி எடுத்துக்கடா. வேணாம் மாப்பிள்ள, நீ சாப்பிடு. சரி. மாப்பிள்ள என்னடா? அது அது வந்து நான் உன்னை கேட்டா நீ சொல்லுவியாடா? என்ன மாப்பிள்ள ஒரு மாதிரி தயக்கமாக பேசுகிற? என்னம்மா? டேய், அது வீட்டில் எதுவும் சண்டை போட்டுட்டா வந்த? இவன் எதுக்கு இப்போ திடீர்னு இதை கேட்குறான்? ஏன்டா? நீ சொல்லு மாப்பிள்ள, வீட்டில் எதுவும் சண்டை போட்டுட்டா வந்த? இல்லையே. ஏன்? மாப்பிள்ள நண்பன்கிட்டே போய் சொல்கிற பத்தியா? என்னடா என்னடா இப்போ சொல்ல வர? மாப்பிள்ள காலையில் உங்கள் அக்கா ஃபோன் பண்ணாங்கடா, நீ சண்டை போட்டுட்டு வந்துட்டியான். அதான் இங்கே இருக்கியா என்னன்னு கேட்குறதுக்காக கால் பண்ணாங்க. நீ என்ன சொன்ன? இருக்கேன்னு சொல்லிட்டியா? ஆமாண்டா. அப்புறம் இல்லை நான் சொல்கிறேன். டேய், நீ எதுக்குடா இங்கே இருக்கேன்னு சொன்ன? ஏன்டா இப்போ சொன்னனால என்ன? நீ நாம இங்கே இல்லைன்னு சொல்லியிருக்கலாம்லடா, அப்போதான் என் அருமை அவங்களுக்கு என்னன்னு தெரியும். டேய் மாப்பிள்ள என்னடா பேசுகிற? 1000 தான் வீட்டில் சண்டை போட்டிருந்தாலும் என்னென்ன சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு இருக்குடா. நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டா பதறிட மாட்டாங்களாடா? நீ சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கால் பண்ணி பேசுடா மாப்பிள்ள. டேய், என்னால் ஃபோன்லாம் பண்ணி பேச முடியாதுடா. நான் இனி வீட்டுக்கும் போகிறதாவே இல்லை. உனக்கு நான் இங்கே இருக்கிறது கஷ்டமாக இருந்தால் சொல்லிவிடு, நான் வேறு எங்கேயாவது போகிறேன். டேய் என்னடா இப்படிலாம் பேசுகிற? சரி விடு, நான் எதுவுமே சொல்லலை, கேட்கல. உனக்கு எப்போ கோவம் போகுதோ, வீட்டுக்கு போகணுன்னு தோணுதோ, நீ அது வரைக்கும் இங்கே இருந்துக்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஐயே, எவ்வளோ நேரம் தான் ஆக்குவீங்க? எம்மா கிளம்பிட்டானா இல்லையா அவன்? ஒரு 2 நிமிஷம் இருங்க, அந்த கிளம்பிட்டான். டேய் கிளம்புடா சீக்கிரம், வேலைக்கு வேற மணி ஆகி போய் தொலையுது. ஐயோ, இவன் ஸ்கூலுக்கு விட்டுட்டு போகிறதுக்குள்ள எனக்கு விளங்கிடுது. அம்மா ப்ளீஸ்மா, அம்மா ப்ளீஸ்மா, போகலம்மா. டேய் சொல்கிறத கேளுடா, 1/2 நாள் தானடா இன்னைக்கு ஸ்கூலு, அதுக்கு போக மாட்டேன்னா என்னடா? மத்தியானத்துக்கு மேலே லீவு தானே, நாளை ஃபுல்லாக லீவு தானே, இன்னைக்கு மட்டும் போடி செல்லம்ல தங்கம்ல. என்னடி கொஞ்சிக்கிட்டு இருக்க? வரானா இல்லையா? டேய் என்னடா இப்போ உனக்கு? ஒன்றும் இல்லை, கிளம்பிட்டேன், போவோம் வா சீக்கிரம். அம்மா போடா, அவர்கிட்ட மட்டும் வாரேங்கிற, ஏன்ட்ட அம்மாங்கிறப்போ. டாட்டா. டாட்டா பார்த்து போங்க. எப்பா இவனை ஸ்கூலுக்கு கிளப்பி விடுறதுக்குள்ள போதும் ஆகுது. வர வர சேட்டை அதிகமாக பண்ணுறானே. அம்மா தூங்கிட்டாங்களா? ஆமாம். சரி, அவங்க எந்திரிச்சிட்டாங்கன்னா ஏதாவது சாப்பிட சொல்லி கொடு, நான் பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரி. சாப்பிட்டியாயா? சாப்பிட்டேம்மா. நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்லைப்பா, இனிதான் சாப்பிடணும். எப்பயும் லேட்டாக சாப்பிட்டே பழகிருச்சா, சீக்கிரம் சாப்பிட்றது தான் இறங்க மாட்டேங்குது. அதானே, அதுக்கு தான் உங்களை அப்பத்துலேருந்து நான் சொல்கிறேன் சீக்கிரமாக சாப்பிடுங்கன்னு. நீங்கள் தான் கேட்க மாட்டேங்கிறீங்க. சரிப்பா, கோச்சுக்காத. இதுக்கப்புறம் சீக்கிரம் சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுறேன். என்னத்தையோ போங்க. சரிம்மா, நான் டவுன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், ஒரு வேலையா. எதுக்கியா? வந்து சொல்கிறேம்மா. சரியா, பார்த்து பத்திரமா சூதானமா போ. சரிம்மா. பரவாயில்ல, செம்பருத்தி பூவெல்லாம் நல்லா தான் பூத்துருக்கு. வேறு செடி ஏதாவது வாங்கி வைப்போம்மா, ரோசா கீசான்னு ஏதாவது வாங்கி வச்சாதான் இன்னும் நல்லா இருக்கும். இது என்ன இந்த செடி இப்படி வாடி போய் கிடக்கு? ஆசையாக என் மக கொண்டாந்து வச்சாலே. ஏயா யோ, என்னங்கம்மா? ஏயா என்னையா? என்ன இந்த மல்லிகைப்பூ செடி இப்படி காஞ்சு கிடக்கு? ஐயோ ஆமாம்மா, இப்படி காஞ்சி போச்சு. நான் உன்னைய கேட்டா நீ என்னைய கேளு. ஏம்மா? இல்லைம்மா, தண்ணியெல்லாம் நல்லா தான் ஊற்றிக்கிட்டே இருந்துமா. நீ தண்ணி நல்லா ஊத்துனா
அப்புறம் எதுக்கு அது காயுது? ஏம்மா என்னன்னு தெரியலையே. தெரியலையா? தெரியலைங்கிற? உங்ககிட்ட இந்த கண்டை கொடுக்கல என்னையா சொன்னேன்? என் மக ஆசை ஆசையா வாங்கிட்டு வந்ததுன்னு சொன்னா இப்ப காய விட்டுட்டு தெரியலைங்கிற. என்னம்மா பெரிய மனுஷன்னு கூட பார்க்காம கையை நீட்டுறேன். பெரிய மனுஷனா? பெரிய மனுஷன் ஒரு செடியை பார்த்துக்க முடியாம என்னையா வேலை உனக்கு? இங்க பாரு, இதுக்கப்புறம் எந்த செடியாவது காஞ்சிச்சு உன் தோலை உரிச்சிருவேன். இவங்களுக்கு சோத்தை போடுறதுக்கு பதிலா நாய்க்கு சோத்தை போட்டிருந்தா கூட அதுவாது வீட்டுக்கு காவலா இருந்திருக்கும். என்ன பொம்பளையோ இதெல்லாம். காசு பணம் இருந்து என்ன பண்ணுறது? இவங்களுக்கெல்லாம் மனுஷங்களை மதிக்கிற குணம் இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அக்கீஸ் ட்வின் கிராஃப்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.